அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தாய்மொழி நாள் விழா மற்றும் கவிமாமணி அரங்கநாயகி கண்ணன் அவர்கள் எழுதிய நெல்லிக்கனி கவிதை நூல் வெளியீட்டு விழா தர்மபுரி சடையப்ப செட்டியார் மண்டபத்தில் 23/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்தது. இதில் கவியரங்கம், நூல் வெளியீடு, விருது வழங்கும் நிகழ்ச்சிகள், தமிழ் சான்றோர் விருது, தமிழ்மொழி ஆய்வு மற்றும் இலக்கிய நூல்கள் வெளியிட்டவர்கள், இலக்கிய அமைப்பு வைத்து செயல்பட்டு வருபவர்கள் பெற்றுக்கொண்டனர். நற்றமிழ் பற்றாளர் விருதினை தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் பெற்றுக்கொண்டனர். கவி முதல்வர் விருதுகளை கவியரங்கில் பங்கேற்றவர்கள் பெற்றுக்கொண்டனர். சாதனை மகளிர் விருது பெண்கள் இல்லத்தரசிகளாக இருந்து தொழில் முனைபவர்கள் மற்றும் தொழில்துறையில் சாதனை புரிபவர்களுக்கு வழங்கப்பட்டது. மற்றும் கவியரங்கம் போன்ற நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கவியரங்க நிகழ்வில் பல்வேறு பாவலர்கள் தங்கள் கவிதைகளை வாசித்து தமிழுக்கு சிறப்பு செய்தனர். கவியரங்க தலைமை ஏற்று அருணா ஐயா அவர்கள் மிக சிறப்பாக பின்னூட்டம் அளித்தார். திருக்குறள் செல்வி ஈரோடு இரா. ராஜாமணி அம்மையார் முதல் நூலினை பெற்றுக்கொண்டு அருமையானதொரு நல் உரையினை ஆற்றினார். கவிப்பேரிகை ஆனந்த ஐயா மற்றும் மாசித்துறை ஐயா, தட்சிணாமூர்த்தி ஐயா போன்றோர் பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்தனர். எழிலரசி அம்மா, புவனா அம்மா, கயல்வெளி அம்மா, சுஜி மாதேஷ், கல்யாணி அம்மா போன்ற பலரும் கவியரங்கத்தை அலங்கரித்தனர். விழாவிற்கு முழுமுதற் காரணமாக இருந்து விளக்கின் ஒளியை தூண்டிவிடக்கூடிய தூண்டுகோலாக இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்தக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா பக்க பலமாக இருந்து விழாவை சிறப்பித்தார். அரங்கநாயகி கண்ணன் அம்மா அவர்களின் குடும்பத்தார்கள் மற்றும் அனைவரும் விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அரங்கநாயகி கண்ணன் அம்மா அவர்களுக்கு 75 ஆண்டு நிறைவடைவதை சிறப்பாக கொண்டாடினார்கள். அவரது நெல்லிக்கனி என்ற நூலையும் வெளியிட்டு சிறப்பித்தனர். கவிமாமணி அரங்கநாயகி கண்ணன் அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் தமிழ் சான்றோர் விருதும், அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக உலக சாதனை விருதும், பிரான்ஸ் நாட்டின் கம்பன் கழகத்தின் சார்பாக செந்தமிழ் செம்மல் விருதும், புதுவை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக கவி முதல்வர் விருதும், தமிழருவி வானொலியின் சார்பாக கவித்தென்றல் விருது என பல்வேறு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருக்குறள் செல்வி ஈரோடு இரா. ராஜாமணி அம்மையார் அவர்கள் இயற்றிய வளர்தமிழ் மறைநூல் வாழி 108 என்ற நூல் வெளியிடப்பட்டது. தர்மபுரியில் ரங்கநாயகி கண்ணன் அம்மா அவர்களின் குடும்பத்தாரின் உபசரிப்பு இலக்கிய விழாவை சிறப்பானதொரு குடும்ப விழாவாக மாற்றியது. 75வது அகவை தினத்தை கொண்டாடும் ரங்கநாயகி கண்ணன் அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.